சொல்லுகிறோமோ அதுவே பொள்ளாச்சி மட்டுமல்ல தாலுகா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறியப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அண்ணன் நித்யானந்தம் அவர்கள். அவருடைய பிரச்சனைகள் என்று சொன்னால் முடிந்தவரை அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராக இருந்தது. பொள்ளாச்சி நகருடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்து பணியாற்றக்கூடியவராக அண்ணன் நித்யானந்தம் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருப்பது சிறப்பு. மேலும் நமது பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் அகத்தூர் சாமி அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால் இன்னைக்கு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கக்கூடியவர் அகத்தூர் சாமி அவர்கள். அது தலைவர் அரசியல் பொது வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மிக சிறந்த ஒரு உழைப்பாளியாக மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் மக்களுக்கு ஒரு சேவகனாகவும் இருந்து பணியாற்றக்கூடிய அகத்தூர் சாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகி சக்சஸ் அரிமா சங்கத்தில் வரக்கூடிய சிவானந்தம் அவர்களும் நிறைய பேருக்கு எல்லாருமே சொல்லணும். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நம்ம கொகுராடு மக்கள் தேசிய கட்சியுடைய மாவட்ட செயலர்கிட்ட நம்ம மகேஷ் கிட்ட அத்துணை பேருக்கும் பெருந்தலாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எங்களுடைய எல்லாத்துக்கும் நான் அன்பார்ந்த வணக்கத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணன் வெக்சன் பாலன் தான். அவருக்கு எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நட்பு. அது ஒரு சேவையில தான் எங்களுடைய நட்பு தொடர்ந்துச்சு. அவருக்கு பொள்ளாச்சியில ஒரு அரிமா சங்கத்துல தலைவராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை இருந்து சேவையாற்றி வருகிறார். அதே போல நானும் மடத்துக்குள்ள அரிமா சங்கத்துல உறுப்பினராக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஏற்கனவே நான் தலைவராக அந்த சங்கம் மடத்துக்குளம் அரிமா சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சமயத்தில் வட்டார தலைவராக மண்டல தலைவராக மாவட்ட தலைவராக நான் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி அப்பெல்லாம் இவர் சேவை செய்வதை பார்த்து உள்ளபடியே வியப்பார். ஒரு முறை ஒரே நாள்ல ஒரு 100 இடங்களில், அது 2வது வருஷம், முதல் வருஷம் 100 இடத்துல ரத்த பரிசோதனை செய்து உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த வியாதிகளை கண்டறிவதற்கான ஒரு முகாம் அமைக்கப்பட்டு அவருடைய தலைமையில 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நாளில் ரத்த பரிசோதனை செய்து அந்த மக்களுக்கு சேவை செய்யும். அதை பார்த்து நமது மாவட்ட அந்த அரிமா இயக்கத்துல மாவட்ட ஆளுநர்னு சொல்லுவாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரும் பன்னாட்டு தலைவர் அவர்களால் பாராட்டப்பட்டவர் அண்ணன் வெக்சன் பாலன். தொடர்ச்சியாக அடுத்த 2வது ஆண்டாக அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும், ஒரு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிற அளவுக்கு அந்த முயற்சிகளை செய்வோம். 204 இடங்கள்ல அவரே சொல்லிட்டார் அந்த ரத்த மாதிரி பரிசோதனை செய்து அந்த சேவையை செய்தார். அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக அவருடைய சேவை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாசம் சேவை செய்யணும். இந்த அரிமாவில் இருக்கக்கூடிய குடும்பத்திலே அழைச்சிட்டு ஒரு கோவிலுக்கு திருப்பதி கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தார். அப்ப நானே எங்களுடைய குடும்பத்தோடு அவரோட சென்ற அனுபவம். அப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளிலும், ஒரு சேவை திட்ட நிகழ்ச்சியிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் அவரோட நெருங்கி பழகுவதற்கான அனுபவம். எதிர்பாராத விதமா அவருக்கு உடல்நிலை குன்றி இருக்கிற செய்தி எனக்கே காலதாமதமா தெரிஞ்சு. இடையில பொது வாழ்க்கை கொண்ட காரணத்தினால அவர் அரிமாவில் அதிகமாக ஈடுபட முடியாதனால ஒரு இடைவெளி, அந்த இடைவெளியில அவர் உடல்நிலை சற்று குன்றி இருப்பது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நேரத்தில் அவரே வேட்பாளர் ஆனதுக்கப்புறம் எங்களை ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் உடல்நிலை குன்றி இருக்கிறது தெரிஞ்சு அப்புறம் அவர் இல்லத்துல போய் சந்திச்சோம். அவர் எனக்கு திரும்பி வந்திருக்காருன்னா உங்களை போன்ற மக்களுக்கு ஒரு மகத்தான சேவைகள் செய்வதன் காரணமாகத்தான் உங்களுடைய வாழ்த்து, இவர்கள் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்தின் காரணமாக தான் இன்னைக்கு அவர் மீண்டும் வந்திருக்கிறார்.
அந்த அளவுக்கு மிக சிறந்த சேவை செய்யக்கூடிய பண்பாளர். ஆமா, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அக்கா கொஞ்ச நேரம். அதாவது ஜெயராம் சந்திரன் அவர்கள் இடையில ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயராம் சந்திரன் அவர்கள், அதாவது பணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தானம் செய்வதில்லை, சேவை செய்வதில்லை. தானம் என்று சொல்லுவதை விட சேவை என்று சொல்லுவது சிறந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த சேவைகள் செய்வதற்கு மனம் இருந்தால் போதும். அப்படி மனம் படைத்த